Okay, so this is unit number 5, part 2. In part 1, we already discussed what is anticipatory breach. Now we are going to discuss what is actual breach. Okay, so as the exams are nearing, see, in the videos எல்லாமே வந்து நம்ம கடகடன்னு கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோஸாக தான் இருக்கும். கேஸ் லா வந்து ஒரு கேஸ் லாஸ் மட்டுமே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். யூனிட் 5ல இருக்கக்கூடிய கேஸ் லாஸ் மொத்தமாக என்னென்ன இருக்குது அப்படின்றது கேஸ் லா மட்டுமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இவங்க கொடுத்துருக்கிறது புக்ஸில். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்றதும் வந்து லெட்ஸ் see in a separate video. So in this video we are going to learn what is actual breach. So anticipatory breach na நம்ம already பார்த்துட்டோம். What is anticipatory breach? Anticipatory breach is nothing but it is a breach which is done by the party to contract before the actual date of performance. I repeat, when a person to a contract, when a party to a contract has intimated the other person that he couldn't able to or he can't actually fulfill the promise or fulfill the performance which he has given in the contract before the day of performance or before the date of actual performance. Okay, actual performance நம்ம பண்ண வேண்டிய டேட்டுக்குள்ளேயே அந்த பார்ட்டிஸ் டு த கான்ட்ராக்ட் வந்து என்னால் பண்ண முடியாது, பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு முன்கூட்டியே சொல்றது தான் என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஆன்டிசிபேட்டரி பிரீச். இப்போ ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்க்கலாம். ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் in contrast to anticipatory breach. Contrast na என்னது, opposite. Okay, contrast na opposite. அதனால தான் நம்ம அக்கௌண்ட்ஸ்லயும் கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்றோம். கான்ட்ரா, த வேர்ட் கான்ட்ரா மீன்ஸ் ஆப்போசிட். எதுக்கு நம்ம வந்து பேங்க்கும் அதே சமயத்துல நமக்கு வந்து கேஷும் இன்வால்வ் ஆகும்போது ஒரு அக்கௌண்ட்ல அது ஆப்போசிட் சைட்ல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது கேஷ் புக்ல. எப்போ கேஷ் புக்ல நமக்கு ஆப்போசிட் சைட் பேங்க்கும் கேஷும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அந்த என்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்றோம். ஸோ கான்ட்ரா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் விச் இஸ் கான்ட்ராஸ்ட். ஓகே, ஸோ இன் ஆப்போசிட், தட் இஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு ஆன்டிசிபேட்டரி பிரீச். இன் ஆப்போசிட் டு ஆன்டிசிபேட்டரி பிரீச், it is a case of refusal. It is a case of refusal to perform the promise. It is a case of refusal to perform the promise on the scheduled date. Okay, it is a case of refusal to perform the promise on the scheduled date. The parties to a lawful contract are bound to perform their respective promises. Obviously, first என்ன சொல்றாங்க, it is a case of refusal to perform the promise on the scheduled date. எந்த டேட்ல நம்ம ஷெட்யூல் பண்ணியிருப்போமோ இப்போதான் நான் பர்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த ஷெட்யூல் பண்ண டேட் அன்னைக்கே நான் வந்து ரெஃப்யூஸ் பண்றேன் பர்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சுவல் பிரீச்னு சொல்றோம். The parties to a lawful contract are bound to perform their respective promises. Okay, they are bound to perform their respective promises. Okay, but when one of the parties breaks the contract by refusing to perform, என்ன சொல்றான், refusing to perform னு சொல்றாங்க. refusing to perform, when one party to the contract breaks and he actually refuses to perform his promise, he is said to have committed breach. A breach. In that case, the other party to the contract obtains the right of action. The other party obtains a right of action against the one who has refused to perform his promise. So இதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ டோட்டலா வந்து நமக்கு என்ன புரியுது இதோட மீனிங் அப்படின்னா, ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள். ஆக்சுவல் பிரீச்னா ஷெட்யூல் டேட் அன்னைக்கு என்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நாளில் கட்டாயமாக ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு மெம்பர் மட்டும் இருக்க முடியாது. கட்டாயமாக ஒரு கான்ட்ராக்ட்ல 2 மெம்பர் மினிமம் இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்போ டு அ கான்ட்ராக்ட் ஆப்வியஸ்லி தேர் ஷுட் பி மினிமம் ஆஃப் 2 பார்ட்டிஸ். அப்போ 2 பார்ட்டிஸ்ல யாராவது ஒரு பார்ட்டி நான் வந்து ஆக்சுவல் டேட் அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்றது சொல்லிட்டாங்கன்னா ஆன் த டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ரெஃப்யூசிங் டு பர்ஃபார்ம் ஆர்எல்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்றது, பர்ஃபார்மே பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எப்போ, பிஃபோர் த டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸா ஆன் த டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸா ஆன் த டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, என்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அன்னைக்கு. ஓகே, ஒரு பர்சன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுதான் நம்ம பிரீச்னு சொல்றோம். அந்த பிரீச் ஆக்சுவல் டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணாததுனால அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சுவல் பிரீச்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஆன்டிசிபேட்டரி பிரீச்னா டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி எப்போ பிரீச் பண்ணாலும் ஆன்டிசிபேட்டரி பிரீச். என்னைக்கு ஷெட்யூல்டு டேட் அன்னைக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ பர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னதுன்னா ஆக்சுவல் பிரீச். பர்ஃபார்ம் பண்ணாமல் ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நாள் அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது தான் ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மீனிங். நவ் அதில் அட் த டைம் வென் த
at the time when the performance of the contract is due. At the time when the performance of the contract is due. At the time when the performance of the contract is due. For example, A agrees to deliver 100 bags of sugar to B on 1st February 2022. ஓகேவா, ஏ வந்து பிக்கு 100 பேக்ஸ் ஆஃப் சுகர் நான் டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லி 1st February 2020 அன்னைக்கு டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். ஓகே, ஆன் த செட் டே, அதாவது என்னைக்கு டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, 1st February 2022 அன்னைக்கு. கரெக்டா, அந்த டெலிவர் பண்ண வேண்டிய அந்த நாள் இன்னைக்கு he failed to supply 100 bags of sugar to B. இவர் வந்து 100 bags of sugar பிக்கு விற்கிறதுக்கு வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. யாரு, ஏ வந்து பிக்கு கொடுக்க வேண்டிய அந்த 100 bags of sugar வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அப்படி ஃபெயில் ஆனோடனே இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, this is actual breach of contract அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபெயில் ஆகிறத என்ன சொல்றாங்கன்னா actual breach of contract. Okay, the breach has been committed by A at the time when the performance becomes due. When the performance becomes due, அதாவது என்னைக்கு டியூவோ, ஒன்றும் இல்லை, ஒரு கடன் வாங்கியிருக்கோம், ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கடன் வாங்கியிருக்கோம். கடன் வாங்கும்போது டியூ டேட்டுன்னு சொல்கிறோம். டியூ டேட்னா என்ன, என்னைக்கு நான் கட்டணுமோ அன்னைக்கு தான் டியூ. ஆமாவா, அப்போ நான் அன்னைக்கு கட்டாமல் போயிடுறேன்னா அதுதான் என்னது, தப்பு, மிஸ்ஸிங் த டியூ டேட்டு. அப்போ டியூ டேட்னா என்னது, என்னைக்கு நான் ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்றேனோ, நான் ப்ராமிஸ் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணிடணும், அதுதான் டியூ டேட்டு. அப்போ எப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் டியூ ஆதோ, எப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த டைம்ல வந்துட்டு என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு எக்ஸ்பிரஸா சொல்றதோ இல்லை பை ஆக்ஷனே பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது தான் என்னதுன்னா என்னது, ஆக்சுவல் பிரீச்னு சொல்றான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடந்திருக்கு, ஏ அட் த டைம் when the performance of the contract is due. நம்ம ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, அந்த டைம் அப்போ ஒரு பர்சன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம அப்படியே இருக்கிறது தான் என்னதுன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் இஸ் டியூ பட் ஸ்டில் த பார்ட்டி டிடன்ட் பர்ஃபார்ம். ஓகேவா, கிளியரா? அப்போ ஒன்றும் இல்லைப்பா, டேட் வந்துருச்சு, என்னைக்கு நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை பர்ஃபார்ம் பண்ணணும்ன்ற அந்த டேட் அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணல, அவ்வளோதான். ஓகே, செகண்ட் பி, டியூரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே இது. ஓகே, ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆல்சோ அக்கர்ஸ் வென் டியூரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஒன் பார்ட்டி ஃபெயில்ஸ் டு ரெஃப்யூஸ் டு பர்ஃபார்ம் இஸ் ஆப்ளிகேஷன் அண்டர் இட் பை எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் ஆக்ட். ஓகே, அப்போ டியூரிங் அ பர்ஃபார்மன்ஸ்னு சொல்றாங்க. டியூரிங் அ பர்ஃபார்மன்ஸ் அப்போனா ஒன்றும் இல்லை, சிம்பிள், பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றது ஆக்சுவல், நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய டே அன்னைக்கே, ஆக்சுவலாக நான் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டே அன்னைக்கே நான் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணாமல் நான் அப்படியே நிறுத்துறதும் என்னது, ஆக்சுவல் பிரீச் தான். ஏன்னா நான் அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுற டே அன்னைக்கு வந்து நான் பர்ஃபார்ம் பண்ண முடியாது சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஆக்சுவல் பிரீச். ஆமாவா, ஆன்டிசிபேட்டரி பிரீச்னா என்ன, ஆக்சுவலாக நான் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டேக்கு முன்னாடி நான் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுறது முடியாதுன்னு சொன்னாலும் அது ஆன்டிசிபேட்டரி பிரீச். ஏன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் டேட்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சுவல் பிரீச்னா என்ன, பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டே அன்னைக்கு நான் ரெஃப்யூஸ் பண்ணுறது தான் என்னது, ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு நான் சொல்கிறோம். இந்த ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் நான் அந்த டே அன்னைக்கு, அதாவது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ற டே அன்னைக்கு நான் வந்து முடியாதுன்னு சொல்கிறேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்னன்னா, அதே டே அப்போ பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் போதே இல்லைங்க இனிமேல் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நான் நிறுத்துறதும் என்னதுன்னா, டியூரிங் த பர்ஃபார்மன்ஸ் நிறுத்துறதும் என்னதுன்னா ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா பார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது இல்லை, நான் ஒரு விஷயத்த பண்றேன்னா முழுசா பண்ணி முடிச்சிடணும். ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ நம்ம அகாடமியில் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, we are promising to complete the whole portion, கரெக்ட்? அப்போ ஹோல் போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணாம பாதி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவ்வளோதான் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, that is not the way how the performance is to be done. If you promise something, you have to give the full promise, கரெக்டா? ஒன்று நிறைவேற்றிட்டு நம்ம அமைச்சிடணும், ஃபுல் போர்ஷன் முடிச்சுட்டு அமைச்சிடணும். அதுதான் வந்து என்னது, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துலயும் சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு என்னென்ன இருக்கு, இந்த பிரீச்க்கு எல்லாம் என்னென்ன இருக்கு, ஆன்டிசிபேட்டரி பிரீச் பார்த்துட்டோம், ஆக்சுவல் பிரீச் பார்த்துட்டோம். சிம்பிளா பிரீச்னா ஃபெயிலியர் டு பர்ஃபார்ம், அவ்வளவுதான். அதை நம்ம 2 டைப்ஸா பிரிக்கிறோம். அதான் என்னது, ஆக்சுவல் பிரீச், ஆன்டிசிபேட்டரி பிரீச். ஆக்சுவல் பிரீச்னா வாட் யூ மீன் பை ஆக்சுவல் பிரீச்? ஆக்சுவல் பிரீச் இஸ் நத்திங் பட் ஆக்சுவலா எந்த டே அன்னைக்கு நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த டே அன்னைக்கே நான் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்றதோ இல்லை பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது ஆக்சுவல் பிரீச். அதுவே நான் வந்து டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடியே எப்போ நான் வந்து என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது ரிஜெக்ட் பண்றதா என்னதுன்னா ஆன்டிசிபேட்டரி பிரீச். ஓகே, ஸோ இப்போ பிரீச் ஆயிடுச்சு, கரெக்ட், பர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணல, பிரீச் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? தேர் ஷுட் பி a damages, கரெக்டா? ஏதாவது வந்து அக்ரிவ்டு பார்ட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. who is an aggrieved party? Aggrieved party is a person who is actually suffering.
ஓகே, பை திஸ் பிரீச். அப்போ அந்த சஃபரிங் பார்ட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல, சஃபரிங் பார்ட்டிக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா அதான் இங்க சொல்றாங்க, ரெமிடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ரெமிடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப், ரெமிடினா என்னப்பா, வாட் இஸ் ரெமெடி? ஒன்றும் நம்ம இதில் பார்க்குறோம் ரெமிடிஸ், ஸ்கின் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு ரெமிடினா என்ன, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி, வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு வழி. அது என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரெமிடிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கு டோட்டலாக 5 ரெமிடிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சூட் ஃபார் டேமேஜஸ், recession of contract, suit for specific performance, suit for injunction, suit upon quantum merit அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5 திங்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாமா? நம்ம பார்க்க ஒன்னொன்னா நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சூட் ஃபார் டேமேஜஸ். ஓகே, சூட் ஃபார் டேமேஜஸ் ஒன்றும் இல்லை, the act in section 73, the act in section 73 has laid down the rules as to how the amount of compensation is to be determined. On the breach of the contract, the party who suffers from such breach, அதாவது இந்த இடத்துல யார் சொல்றாங்க புரியுதா, aggrieved party. okay, the party who suffers from the such breach is entitled to receive from the party who has broken the contract, அதாவது யார் பாதிக்கப்பட்ட நபரோ அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த டேமேஜஸை யார்கிட்ட இருந்து வாங்கலாம், யார் இவர் பாதிக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசன் யாரு, அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ண அந்த பர்சன் கிட்ட இருந்து தான் நம்ம டேமேஜஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, from the party who has broken the contract, compensation for any loss or damage caused by him by breach. அதாவது இந்த ஃபெயிலியர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், எதிரில் இருக்கிற பார்ட்டி இந்த பிரீச்சை கமிட் பண்ணதுனால அதனால நமக்கு ஏற்பட்ட டேமேஜ் எதுவாக இருந்தாலும், அதனால ஏற்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து காம்பன்சேஷனுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், we are doing this அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காம்பன்சேஷனுக்காக தான் நம்ம என்ன வாங்குறோம், டேமேஜஸ் வாங்குறோம். யார் இந்த டேமேஜஸ் வாங்குறாங்க, அக்ரீவ்டு பார்ட்டி. அக்ரீவ்டு பார்ட்டினா யார், சஃபரிங் பார்ட்டி. ஓகே, அதே மாதிரி யார் டேமேஜஸ் பே பண்ணோம், அந்த பிரீச் உருவாக்குன பார்ட்டி. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஓவர். செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க, காம்பன்சேஷன் கேன் பி கிளைம்ட் ஃபார் எனி லாஸ் ஆர் டேமேஜ். காம்பன்சேஷன் கேன் பி கிளைம்ட் ஃபார் எனி லாஸ் ஆர் டேமேஜ் which naturally arises in the usual course of events, which usually arises in the course of events. Okay, அப்போ என்னன்னா காம்பன்சேஷன் நம்ம வாங்கிக்கலாம். காம்பன்சேஷன் என்ன, நான் I am suffering with something. Why I am suffering? Because of you I am suffering. Who is that you? That you is here. And the you என்றவர் யாரு? Here the you is actually the person who has committed the breach. கரெக்டா? அப்போ அந்த breach commit பண்ண அந்த ஆளு has to compensate me for the suffering which I am actually having now. நான் ஒரு 100 bags of sugar கேட்குறேன், நம்ம போன எக்ஸாம்பிளில் எதிரில் இருக்கிற பார்ட்டி கொடுக்கல, 100 bags of sugar நீ எனக்கு கொடுக்காததுனால அதில் எனக்கு ஏற்பட்ட டேமேஜஸ். சார் 100 bags of sugar எனக்கு கொடுக்கலன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி இன்னொரு இடத்துல வாங்கிக்கலாம்ல சார். சார் சீப்பா கரெக்ட் தான், இந்த மாதிரி கேசஸ் நமக்கு சில சமயங்களில் டேமேஜஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், கரெக்ட். பட் இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ கேட்டரர். நமக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆர்டர் வந்திருக்கு, we need 100 bags of sugar. ஓகே, 1 kilo சுகர் மாதிரி 100 bags of sugar வேணும். நான் என்ன பண்ணுறேன்னு, இந்த டேட் அன்னைக்கு எனக்கு இந்த டைமுக்குலாம் நீங்கள் டெலிவர் பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம மண்டபத்தில் இருக்கோம், நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த டைமில் நான் 100 bags கொடுக்க முடியாதுன்னா நான் எங்கேருந்து போய் வாங்குவேன் 100 bags? சரி, சம்ஹவ் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகே, நீ இதிலே கேஸ் பாரு, நான் வந்து ஸ்வீட் வைக்கலன்னு சொல்லி கல்யாண வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை உன் மேலே நான் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. எனக்கு அதுக்கும் காசு தர மாட்டேன்றாங்க. அப்போ அதுக்கும் நான் காசு தர மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த காசு அவங்க கொடுக்காம இருக்கிறது ஃபுல்லு டேமேஜஸ். இந்த அக்ரீவ்டு பார்ட்டி நான் இந்த யார் இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணாங்களோ அந்த பிரீச் கமிட் பண்ண அந்த பர்சன் கிட்ட இருந்து இந்த கேட்ரிங்லேருந்து எனக்கு வராத அந்த பணத்தை இந்த ஆள் கிட்ட இருந்து ஐ கேன் கிளைம் அஸ் டேமேஜஸ். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதுவே சம்ஹவ் ஐ மேனேஜ் டு கெட் 100 kgs. ஏன்னா பக்கத்துலேயே கடை இல்லாமலையா இருக்கும், ஒரு 4 சூப்பர் மார்க்கெட் ஏரியா இருக்குன்னா நம்மளால வாங்கிட முடியும், கரெக்டா? பிகாஸ் இப்போ எல்லாமே நமக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. சரி, நம்ம போயிட்டு எப்படியோ வாங்கிட்டோம். நம்ம லாட்டில் வாங்கினா ஃபார் எக்ஸாம்பிள் 50 rupees, ஐ டோன்ட் நோ த ரேட், பட் நார்மலி ஒரு 50 rupeesனு வச்சுக்கோம். ஒரு கிலோ 50 rupeesனா அந்த 50 rupeesன்றது என்னது ரீட்டைல் ப்ரைஸ்.
நான் லாட்ல 100 கிலோ வாங்கும்போது எனக்கு 1 கேஜி வந்து 50 ருபீஸ் இல்லாமல் 35 ருபீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 35 ருபீஸ்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ ஆகுது? 35 ருபீஸ் இன்டூ 100 அப்படின்னா 3500 ருபீஸ் ஆகுது. கரெக்டா? ஆனால் நான் இவன் தராததுனால நான் போய் கடையில் வாங்கினதுனால எனக்கு 50 ருபீஸ் பர் பேக்கெட், 50 இன்டூ 100 போட்டோன்னா எனக்கு 5000 ருபீஸ் வருது. அப்போ நான் இவன் கிட்ட இந்த லாட்ல கேட்டது எதுக்கு? அந்த 1500 ரூபாவை மிச்சம் பண்றதுக்கு. 5000 ருபீஸ் நான் வந்து ஷாப்ல வாங்கினா 3500 வந்து அந்த டீலர் கிட்ட வாங்கினான். நான் எதுக்காக நான் கேட்டிருக்கேன்? அந்த 1500 ருபீஸ் வந்து எனக்கு மிச்சம் ஆகும்னு சொல்லி. இப்போ இவன் இப்படி நமக்கு பிரீச் கமிட் பண்ணனால, அந்த பிரீச் கமிட் பண்ண பார்ட்டினால நம்ம கடையில் போய் வாங்கினது எவ்வளோ? 5000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். விச் மீன்ஸ் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் 1500. எப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் 1500 that 1500 can be claimed as compensation from the party who has committed the breach. கிளியரா புரியுதா? இதுதான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸால நமக்கு சொல்லியிருக்கான். ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஹியர் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்லிட்டான்? பிரீச் யார்கிட்ட வாங்கிக்கலாம், சூட் ஃபார் டேமேஜஸ். ஓகே, செகண்ட் என்ன சொல்றாங்க? காம்பன்சேஷன் எப்படி கிளைம் பண்ணலாம், யாருக்கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆமாவா? அடுத்த தேர்ட், a compensation can also be claimed for any loss or damage which the party knew when they entered into contract. அதாவது இப்போ நான் மேலே சொன்னது என்னது? யூஷுவல் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இவன் பண்ணாததுனால இந்த யூஷுவல் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால என்ன ஆயிடுச்சு? இப்போ நமக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த யூஷுவல் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால எனக்கு அரைஸ் ஆன ப்ராப்ளம்னால நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஐ எம் ஆக்சுவலி கிளைமிங் த இது என்னது? லாஸ். அதே மாதிரி a compensation can also be claimed okay, for any loss or damage which the party knew when they entered into the contract as likely to result for the breach. ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம ஏதாவது ஒரு ஆடிட்டோரியம் எடுக்கிறோம். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு ஆடிட்டோரியம் எடுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இல்லைன்னா ஒரு கார் எடுக்கிறோம். நம்ம ரெண்டல் கார்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, நம்ம ரெண்டல் கார்ஸ் எடுக்கிறோம். அசியூம் வி ஆர் பிளானிங் வித் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டு கோ டு என்னது, ஏதோ ஒரு கேரளாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு வி ஆர் பிளானிங். நம்ம அதுக்கு கார் நம்ம ரெண்ட் எடுக்கிறோம். கார் ரெண்ட் எடுக்கும் போதே அவங்க சொல்லிடுவாங்க, டயர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதுக்கு நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் எங்கேயாவது மோதிட்டீங்கன்னா இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆல்ரெடி தே நோ. என்ன சொல்றாங்க? காம்பன்சேஷன் கேன் ஆல்சோ பி கிளைம்ட் ஃபார் எனி லாஸ் ஆர் டேமேஜ் விச் த பார்ட்டி நியூனா என்ன? ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டாரு. இட் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி நியூ. ஓகே, நியூஸ்னு இல்லை, நியூ. அப்போ நியூனா என்ன? வென் தே என்டர்ட் இன் டு த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்குள்ள இறங்கும் போதே அவங்களுக்கு தெரியும், ஒரு வேலை இவங்க பிரீச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி லாசஸ் நடக்கும். ஓகே, இடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும்ன்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை எங்களுக்கு இது பண்ணலைன்னா எவ்வளோ லாஸ் வரும், இந்த லாஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் என்னது? முன்கூட்டியே நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய இருக்கும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போடும்போதே நமக்கு தெரியுது. அந்த ஒரு விஷயத்த நமக்கு எப்போ முன்னாடி தெரியுமோ அதையே நம்ம என்ன வாங்கிக்கலாம்? காம்பன்சேஷனாக கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, டேமேஜஸ். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இதுதான் தேர்ட் ஸ்டான்ஸா. சிம்பிள். இது யூஷுவல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நடக்கும்போது இங்கே என்னன்னா, கான்ட்ராக்டில் என்டர் ஆகும் போதே இந்த மாதிரி பிரீச் ஆனால் எவ்வளோ டேமேஜஸ் ஆகும் தெரியும். அந்த டேமேஜஸை முன்கூட்டியே நம்ம கிளைம் பண்ணிக்கிறது. ஓகே, அடுத்தது சி, தட் இஸ் டு சே ஸ்பெஷல் டேமேஜ் கேன் பி கிளைம்ட் ஓன்லி ஆன் எ ப்ரீவியஸ் நோட்டீஸ். இங்கே சொல்கிறான் பாரு, ஸ்பெஷல் டேமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸ்பெஷல் டேமேஜ் கேன் பி கிளைம் only on a previous notice இருக்கணும். இது ஸ்பெஷல் டேமேஜஸ் அப்ளைட். there should be previous notice. without previous notice we cannot claim special damage. அது கொஸ்டின்ல கேட்குறான், ஒரு கேஸ்லால வருது, அப்படியே ஃபுல் கேஸ்ல இது பண்ணிட்டு சொல்றாங்க ஸ்பெஷல் டேமேஜுக்கு ப்ரீவியஸ் நோட்டீஸ் இல்லை. அப்போ ஆன்சரு ஸ்பெஷல் டேமேஜ் கிளைம் பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்போ நம்ம ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். எதுக்கு? ஸ்பெஷல் டேமேஜ் கிளைம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் நோட்டீஸ். பட் த பார்ட்டி சஃபரிங் ஃப்ரம் த பிரீச் இஸ் பவுண்ட் டு take responsible steps to minimize this loss. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் டேமேஜஸ் இருக்கு அப்படின்றது நம்ம முன்கூட்டியே என்ன கொடுத்துடணும்? ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த யார் அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் யாரோ ஒருத்தங்க கமிட் பண்ணுவாங்கல்ல, அந்த கமிட் பண்ண பிறகு சஃபரிங் பார்ட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த சஃபரிங் பார்ட்டி இந்த மாதிரி பிரீச் ஆகும் அப்படின்றது தெரியும்ல. இந்த மாதிரி பிரீச் ஆச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ
இந்த லாஸை நம்ம மினிமைஸ் பண்ண முடியுமா ஸ்பெஷல் டேமேஜஸ் கேஸில்? ஏன்னா ஸ்பெஷல் டேமேஜஸ்னா நம்ம ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுத்துருவோம் கரெக்டா? அப்போ ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுக்குறோம்னா அந்த லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே நம்ம பண்ணணும்னு சொல்கிறேன். நம்மனா யார் இந்த இடத்துல? அக்ரீவ்டு பார்ட்டி. புரியுதா உங்களுக்கு? அப்போ சிம்பிள் ஸ்பெஷல் டேமேஜஸ் கேன் பி கிளைம்ட் வித் அ ப்ரீவியஸ் நோட்டீஸ் ஒன்லி அண்ட் ப்ரொவைடட் யூ ஷுட் ஆல்சோ, யூ ஷுட்ன்றது இந்த இடத்துல யாரு? இஃப் அ பிரீச் ஹஸ் பீன் கமிட்டட் பை த ஆப்போசிட் பர்சன் த அக்ரீவ்டு பார்ட்டி ஹியர் ஷுட் மேக் ஷுர் தட் யூ ஹேவ் டுக் reasonable steps to minimize the loss that the aggrieved party in the case of breach, okay, he should take the responsibility to minimize the loss if any. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல சொல்றான். ஸோ இந்த ஸ்டான்ஸாவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக இவ்வளோ பார்த்துருக்கோம்ப்பா. இதுவும் வந்து நம்ம பார்ட் 3ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப லெங்க் ஆயிடுச்சுன்னா அப்லோடிங் டைம் கொஞ்சம் எனக்கு எடுக்குது. ஓகே, டோன்ட் மைண்ட், ஸ்லோலி வில் டெவலப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப்படியே டேமேஜஸ் சொன்னோன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த வீடியோ. சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.